Assalamu alaikum. Good evening, everyone. ஸோ நம்ம போன கிளாஸில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் ஹைட்ரோக்குரிய பகுதி ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஸோ மெக்கானிக்ஸில் ரிவிஷனில் ஹைட்ரோக்குரிய பகுதியை நாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே டெலிகிராமில் டியூட் அனுப்பப்பட்டிருக்கும். மெக்கானிக்ஸில் ஹைட்ரோக்குரிய டியூட் வந்து அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ அந்த டியூட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொரு தியரியாக சொல்லிக்கொண்டு அந்த தியரியோட தொடர்புடைய பாஸ் பேப்பர் அதே போல மாடல் கேள்விகள் எல்லாத்தையுமே நாம இந்த பகுதியில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் பேப்பர்ஸ் ரெண்டையுமே நம்ம உள்வாங்கித்தான் உள்ளடக்கினதாகத்தான் இந்த ரிவிஷன் வந்துகிட்டு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. முதலாவது ஹைட்ரோ எடுத்தீங்களா இருந்தால் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதான் அதுல உண்மையான பேர் இல்லையா, பாய் பொறியியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இந்த பாய் பொறியியல் எடுத்தீங்களா இருந்தால் முதலாவது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பகுதி யார் என்றால் அடர்த்தி தொடர்பான பகுதி. ஸோ உங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓர் அலகு கனவளவின் திணிவு தான் அடர்த்தி அப்படின்னு சொல்லப்படும். இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து அடர்த்தியிலிருந்து நீங்க அடுத்ததாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரடர்த்தி. சாரடர்த்தியை பொறுத்தவரையில சாரடர்த்தியை நாம் எப்படி சொல்வோம்னா சாரடர்த்தி அல்லது தொடர்படர்த்தி அல்லது தண்ணீர்ப்பு, இப்படி மூன்று பேர்கள் அதுக்கு சொல்லப்படும். பொதுவா சாரடர்த்தி, தொடர்படர்த்தி, தண்ணீர்ப்புன்ற ஒரு பழைய பேரும் இருக்குது. ஸோ இந்த சாரடர்த்திங்கிறது யாரு? ஒரு பொருளோட அடர்த்தியை நாம நீரினது அடர்த்தியால பிரிச்சமா இருந்தா இதைத்தான் நாம சாரடர்த்தி அப்படின்னு சொல்றோம். ரைட், இந்த சாரடர்த்திக்கு இன்னும் ஒரு ஈக்குவேஷன், இன்னும் ஒரு சமன்பாடும் இருக்குது. சாரடர்த்தியை எவ்வாறு டிஃபைன் பண்ண முடியும், வரையறுக்க முடியும் என்றால் சாரடர்த்தி சமன் ஒரு குறிப்பிட்ட திரவியத்தின் திணிவின் கீழ் அதே கனவளவுடைய நீரின் திணிவு அப்படின்னு சொல்லலாம். எப்படி? ஒரு குறிப்பிட்ட திரவியத்திட திணிவை அந்த அதே கனவளவுடைய நீரினது திணிவால பிரிச்சிங்கன்றால் அதுவும் சாரடர்த்தியைத்தான் தரும். சரியான இந்த டெஃபினிஷன் ரெண்டும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சாரடர்த்தி தொடர்பா. ரைட், ஸோ இந்த அடர்த்திங்கிற ஒரு விடயத்தை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல நிறைய தடவை கேள்விகள் வந்திருக்குது. ஸோ உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. வெறுமனே இந்த அடர்த்தியை வச்சு கொண்டு வந்த கேள்விகளை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கொள்வோம். ஸோ உங்களோட டியூட்ல நீங்க முதலாவதா 53வது கேள்வி எடுங்க. 53வது கேள்வி அது 2011ஆம் ஆண்டு ஓல்ட் சிலபஸ் பெச்சுக்கு 5ஆவதா வந்த ஒரு கேள்வி உண்டு. 2011ஆம் ஆண்டு 5வது கேள்வியாக போட்டிருக்கிறாங்க, ஓல்ட் சிலபஸுக்குரியது. ஸோ அதுக்குரிய விடையை சொல்லுங்க. அப்போ சின்ன சின்ன கேள்விகள் வேகமா நீங்க செய்து கொள்ளலாம். எஸ், சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது. நம்ம கூட நேரம் உங்களுக்கு நான் தரல, உங்களுக்கு டியூட் அனுப்பப்பட்டிருக்கும், நீங்க ஆல்ரெடி செஞ்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் செய்யாம விட்டு இருந்தாலும் நீங்க பிறகு செய்து பார்த்துக்கொள்ளுங்க. கனவளவு விஐ உடைய மெல்லிய சுவர் கொண்ட ஒரு கொள்கலத்தின் அடர்த்தி டிஐ உடைய கண்ணாடியாலான சிறிய மாபிள் குண்டுகள் நிரப்பப்பட்டுள்ளன. மாபிள் குண்டுகளின் மொத்த திணிவு கேபிட்டல் எம் எனின் கொள்கலத்தில் உள்ள வழியின் பின்ன கனவளவு. கவனிங்க, ஸோ இங்க 25 பெச்சாக்கள் 24 எல்லாருமே இருக்கிறீங்க. ஸோ உண்மையிலே வந்துட்டு ஹைட்ரோங்கிற இந்த பகுதி வந்துட்டு பிசிக்ஸ்ல வந்துட்டு ஒரு முக்கியமான பகுதி, அதே நேரத்தில் இலகுவான பகுதி. சரிவர நம்ம புரிஞ்சு கொண்டு படிச்சமா இருந்தால் சிம்பிளா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றுதான் இதுவும். ஸோ என்ன விஷயம்னா அதுல கன்செப்ட், அதுல தியரி என்னங்கிறதுல உங்களுக்கு தெளிவிரிக்கணும். அப்படி இருந்தா இந்த கேள்விகளை யோசிக்கிறது ஒரு பெரிய ஒரு மேட்டராகவே இருக்காது. அப்ப பாருங்க, ஒரு மெல்லிய சுவரை கொண்ட ஒரு பாத்திரம், இதுக்குள்ள டி அடர்த்தியை கொண்ட சிறிய மாபிள் குண்டுகள் இருக்குதாம். இப்படி சின்ன சின்ன மாபிள் குண்டுகள் டி அடர்த்தியை கொண்டது நிரப்பப்பட்டிருக்குது. ரைட், நிரப்பப்பட்டுள்ளன.
மாபிள் குண்டுகளின் மொத்த திணிவு கேபிட்டல் எம் எனின் கொள்கலத்தில் உள்ள வளியின் பின்ன கனவளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ கவனிங்க, இந்த பாத்திரத்திட கனவளவு வியா, பாத்திரத்திட கனவளவு வி. இந்த பாத்திரத்துக்கு உள்ளரிக்கக்கூடிய ரைட் மாபிள் குண்டுகள், இந்த குண்டுகளோட அடர்த்தி டியும் அதுல திணிவு எம்முமா. அந்த குண்டுகளோட மொத்தமான திணிவு என்ன? கேபிட்டல் எம். அப்படின்னா கேள்வி என்ன? பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வளியின் பின்ன கனவளவு, அதாவது வளிட கனவளவுக்கும் பாத்திரத்திட கனவளவுக்குமான ரேஷியோ விகிதம் என்னங்கிறதான் கேள்வி. சரி, முதலாவது இந்த தரவை வச்சுக்கொண்டு நீங்க என்னத்தை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. பாத்திரத்துக்குள்ள இருக்கிற மாபிள் குண்டுகளோட திணிவும் தெரியும், மாபிள் குண்டுகளோட அடர்த்தியும் தெரியும்னா மாபிள் குண்டுகளோட கனவளவு கண்டுபிடிக்கலாம். அப்ப பாருங்க, கனவளவு சமன் அடர்த்தி சமன் திணிவின்கீழ் கனவளவு. அப்ப கனவளவு சமன் என்ன? திணிவின்கீழ் அடர்த்தி தானே. ஆக மாபிள் குண்டுகளோட திணிவு கேபிட்டல் எம், மாபிள் குண்டுகளோட அடர்த்தி டி. அப்ப மொத்த திணிவை அடர்த்தியால பிரிச்சு விட்டா மொத்த கனவளவு வரும். இது மொத்த திணிவா, இது மொத்த கனவளவு. அப்ப மாபிள் குண்டுகளோட கனவளவு எம் இன்கிள் டி, பாத்திரத்திர கனவளவு வி. அப்படியா? வளிர கனவளவு என்ன வரும்? வளிர கனவளவு என்ன வரும்? பாத்திரத்திர கனவளவுல இருந்து மாபிள் குண்டுகளோட கனவளவை கழிச்சு விட்டா இங்க இருக்கக்கூடிய யார்? இந்த ஸ்பேஸ், இந்த பகுதி, இந்த இடைவெளி, இந்த வளிர கனவளவு வரும். அப்ப வியில இருந்து மாபிள் குண்டுகளோட கனவளவான எம்மிங்கில் டிய கழிங்க. இது வளிர கனவளவை தரும். பட் கேள்வி வளிர கனவளவு இல்லை, வளிர கனவளவோட பின்னம். அப்படின்னா என்ன? வளிர கனவளவை மொத்த கனவளவு பாத்திரத்திர கனவளவால பிரிக்கணும். அப்ப இது வளிர கனவளவு, இதை மொத்த கனவளவால பிரிப்போமே. பிரிச்சா என்ன வரும் பாருங்க, வி மைனஸ் எம்மிங்கில் டிங்கிறது இது மொத்த கனவளவு, இது மாபிள் குண்டுகளோட கனவளவு. மொத்த கனவளவுல இருந்து மாபிள் குண்டுகளோட கனவளவு கழிச்சா வளிர கனவளவு வரும். வளிர கனவளவை மொத்த கனவளவால பிரிக்கிறோம். இதை உடைச்சு எழுதினா எப்படி வரும்? வி வி ஒன்று, வி இன்கிள் வி ஒன்று, இங்கால எம் இன்கிள் டி வி என்று வரும். ஸோ 1 மைனஸ் எம் பை டி விங்கிறதா இந்த கேள்விக்கான விட. ஸோ பொருத்தமான விட இரண்டாவது. இல்லைங்கதா? இது 2011ஆம் ஆண்டு ஓல்ட் சிலபஸுக்கு போட்ட கேள்வி, 5வது கேள்வியா இதை போடுறாங்க. இதே மாதிரி உங்களோட டியூட்ல இருக்குது 56வது கேள்வி, 56. இது 2011ஆம் ஆண்டு நியூ சிலபஸுக்கு வந்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு 14வது கேள்வி. எடுங்க, அதுக்குரிய விடையை சொல்லுங்க. 2011ஆம் ஆண்டு 14வது கேள்வி எடுங்க. சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது பாருங்க. 2011, 14 கனவளவு வியையும் திணிவு எம் நோட்டையும் உடைய வெறும் மெல்லிய சுவருள்ள கொள்கலத்தில் எண் எண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகளும் உருக்கு குண்டுகளும் நிரப்பப்பட்டுள்ளன. கனவளவு வியை உடைய எம் நோட்டையும் கொண்ட ஒரு வெறும் மெல்லிய சுவருள்ள கொள்கலத்தில், மெல்லிய சுவருள்ள ஒரு கொள்கலம் எம் நோட் திணிவு வி கனவளவு, எண் எண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகளும் உருக்கு குண்டுகளும் நிரப்பப்பட்டுள்ளன. இவற்றில் எக்ஸ் கண்ணாடி குண்டுகள் ஆகும். எக்ஸ் எண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகள் இருக்குது. ஓர் உருக்கு குண்டினதும் கண்ணாடி குண்டினதும் திணிவுகள் முறையே எம்எஸ் எம்ஜி. உருக்கு குண்டிட திணிவு எம்எஸ் ஆம், கண்ணாடிட திணிவு எம்ஜி ஆம். எனின் குண்டுகள் உள்ள கொள்கலத்தின் பலித அடர்த்தி, பயன்படு அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ கவனிங்க, பலித அடர்த்தி பயன்படு அடர்த்தி அப்படின்னா யார் என்றால் மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிக்கிறது. அதான் பலித அடர்த்தி, விளையுள் அடர்த்தி. இந்த எது மாதிரின்னா சராசரி வேகம் மாதிரி என்ன செய்வோம்? மொத்த இடப்பெயர்ச்சியை மொத்த நேரத்தால பிரிப்போம். அதை நம்ம சராசரி வேகம் சொல்றோம் தானே. அதே மாதிரி பலித அடர்த்தி விளையுள் அடர்த்தின்றா மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிக்கணும். இப்ப பாருங்க, இந்த கொள்கலனுக்குள்ளதான் மாபிள் குண்டுகளும் உருக்கு குண்டுகளும் இருக்குது. இதுல மாபிள் குண்டுகளும் உருக்கு குண்டுகளும் இல்ல, கண்ணாடி குண்டுகளும் உருக்கு குண்டுகளும் இருக்குது. இவற்றில் எக்ஸ் கண்ணாடி குண்டு.
அப்ப எக்ஸ் எண்ணிக்கையான கண்ணாடி குண்டு இருக்குதாம். எக்ஸ் எண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகள் இருக்குதுண்டா எத்தனை உருக்கு குண்டுகள் இருக்கும்? மொத்தமா குண்டுகளோட நம்பர்ஸ் n. அப்ப கண்ணாடி குண்டுகளோட எண்ணிக்கை எக்ஸ் என்றால் உருக்கு குண்டுகளோட எண்ணிக்கை n மைனஸ் எக்ஸ் இல்லையா? எப்படி வரும்? இப்ப கண்ணாடி குண்டுகளோட எண்ணிக்கையும் தெரியும், உருக்கு குண்டுகளோட எண்ணிக்கையும் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, அடர்த்தி பலித அடர்த்தினால் மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிக்கிறது. சரி, மொத்த திணிவு என்ன? நல்லா கவனமா இருக்கணும். ஒரு கண்ணாடி குண்டிட திணிவு mg. எத்தனை கண்ணாடி குண்டுகள்? எக்ஸ் எண்ணிக்கையானது. அப்ப எக்ஸ் எம்ஜி. ஒரு உருக்கு குண்டிட திணிவு ms. எத்தனை உருக்கு குண்டு மொத்தம்? n மைனஸ் எக்ஸ். மொத்த குண்டுகள் n, அதுல கண்ணாடி எக்ஸ் இருந்தா உருக்கு n மைனஸ் எக்ஸ் தானே. அப்ப n மைனஸ் எக்ஸ் இன்டு ms. அடுத்தது பாத்திரத்திர திணிவு. பாத்திரத்திர திணிவு என்ன? m நோட். இதுதான் மொத்த திணிவு. மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிக்கிறது. இவ்வளவுதான். இதுதான் கேள்வி, அப்படித்தானே? சோ அந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன வருது? பொருத்தமான விட எக்ஸ் எம்ஜி n மைனஸ் எக்ஸ் ms பிளஸ் m நாட் பை v. சோ கேள்விக்கு பொருத்தமான விட ஐந்தாவது விட. சரியானே? கவனமா பார்த்துக்கொள்ளணும். ஐந்தாவது விட. விளங்குதா? அப்ப அதுவும் ஒரு சின்ன ஒரு கேள்வி. இதே மாதிரி அடுத்த அடர்த்தி தொடர்பான ஒரு கேள்வி உண்டு. 55வது கேள்வி எடுங்க. 55வது கேள்வி 2012-19. 2012-19. எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளணுமா? சும்மா இருக்க தேவையில்லை. நீங்க டவுட் இருந்தா வெளிப்படையா அதை கேளுங்க. சம்டைம்ஸ் உங்களால கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி டவுட் இல்லைன்னா அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியானே? அந்த டவுட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 2012-19 55வது கேள்வி. என்ன விட அதுக்கு? பாருங்க, D1 D2 D3 எனும் அடர்த்திகளை உடைய 3 திரவங்களின் சம திணிவுகள் ஒருமிக்க சேர்க்கப்படுகின்றன. திரவங்கள் மாற்றம் எதனையும் ஏற்படுத்தாமல் ஒருமிக்க கலந்தால் சேர்த்தி திரவத்தின் அடர்த்தி என்ன? சோ கவனிங்க, D1 D2 D3 அடர்த்தியுடைய 3 திரவங்கள சம திணிவை சேர்க்கிறாங்க. சரியா? 3 திரவங்கள சம திணிவுகள் சேர்க்கப்படுவது. இது அடர்த்தி D1, இது அடர்த்தி D2 D3. இது மூணையும் சேர்க்கிறாங்க. நான் இந்த திரவத்திர திணிவை m என்று எடுத்தால் இவர திணிவும் m, இவர திணிவும் m தான் இல்லையா? சமனான திணிவுகள். அப்ப மொத்தமா திரவத்திர திணிவு என்ன? 3m. இப்ப பாருங்க, இந்த திரவத்திர திணிவு m, இந்த திரவத்திர அடர்த்தி D1. சோ உங்களுக்கு தெரியும், திணிவை அடர்த்தியால பிரிச்சா கனவளவு. திணிவை அடர்த்தியால பிரிச்சா என்ன? கனவளவு. அப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற திரவத்திர கனவளவு m இங்கில் D1, இவர கனவளவு m இங்கில் D2, இவர கனவளவு m இங்கில் D3. சோ பாருங்க, அடர்த்தி சமன் இந்த கலவைட அடர்த்தி என்னங்கிறதான கேள்வி. கலவைட அடர்த்தி என்னன்னு கேட்டால் கலவைட திணிவை கலவைட கனவளவால பிரிக்கணும். நான் என்ன சொன்னேன்? இவர திணிவு m-ண்டா இது 3 திணிவு m தானே. அப்ப மொத்த திணிவு என்ன? 3m. சோ மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிப்போம். சோ இந்த திரவத்திர கனவளவு என்ன? திணிவை அடர்த்தியால பிரிக்கிறோம் m இங்கில் D1. இந்த திரவத்திர கனவளவு m இங்கில் D2. இந்த திரவத்திர கனவளவு m இங்கில் D3. விளங்குதா? இதான் இந்த கலவையிட மொத்த கனவளவு. மொத்த கனவளவு ஒவ்வொன்ற கனவளவோட கூட்டுத்தொகை, மொத்த திணிவு. இப்ப பாருங்க, m மேலுக்கு இருக்குது, கீழுக்கு அதே m வெட்டுவோம். வெட்டி போட்டு போமசி எடுத்தோம் என்றால் D1 D2 D3 போமசி எடுத்தா என்ன வரும்? D1 D2 D3 வரும். சரியானே? சரி, போமசி எடுத்தோம்னா D1 D2 D3 அது மேலுக்கு வரும். அப்ப 3 D1 D2 D3. இங்க D1 இருக்குது, போமசி எடுத்தா D2 D3. இங்க D2 இருக்குது, போமசி எடுத்தா D1 D3. இங்க D3 இருக்குது, போமசி எடுத்தீங்கன்னா D1 D2.
சோ கலவையின் அடர்த்தி இவ்வாறு வரும். வந்து எல்லாருக்கும் அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட மூன்றாவது விடையாக இருக்கும். விளங்குதா? மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிக்கிறோம். அடுத்த கேள்வி 1982 ஆண்டு வந்த 8வது கேள்வி. உங்களோட டியூட்ல 57வது கேள்வி அடிக்குது. எடுங்க 57வது கேள்வி அடிக்குது. இன்னொரு கேள்வி, அது இவ்வளவு டைம் எடுக்க தேவையில்லை. சரியா? ரைட், கவனிங்க. ஸோ இந்த கேள்வி உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சிம்பிளா மனதால செய்யற ஒரு கேள்விதான். ஸோ அதை நான் பார்த்தேன், எத்தனை பேர் வேகமா விட அனுப்புறீங்கன்னு சொல்லி. ஸோ இவ்வளவு டைம் எடுத்திருக்க தேவையில்லை. இந்த கேள்வியை நம்ம ஷார்ட்டா செய்யலாம். என்ன சொல்றாங்க? அல்கஹால் சாரடர்த்தி 0.75, நீரும் உள்ள கலவை ஒன்று 0.8 சாரடர்த்தியை கொண்டுள்ளது. கலக்கும் போது ஏற்படக்கூடிய கனவளவு மாற்றம் எதுவும் புறக்கணிக்க கூடியதாயின் அல்கஹாலினதும் நீரினதும் கனவளவுட விகிதம். சோ பாருங்க, அல்கஹாலையும் நீரையும் மிக்ஸ் பண்றாங்க. அல்கஹாலையும் நீரையும் மிக்ஸ் பண்றாங்க. சரியான? அல்கஹாலும் நீரும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணப்படுவது. அல்கஹாலோட சாரடர்த்தி 0.75, அதாவது அடர்த்தி 750 என்று சொல்லலாம். அடர்த்தி 750 என்று சொல்லலாம். அப்படித்தானே? சாரடர்த்திண்டா நீர் அடர்த்தி சார்பா சொல்றதானே. நீர் அடர்த்தி 1000, அப்ப 1000 பெருக்கினீங்கன்னா அல்கஹாலோட அடர்த்தி 750, நீர் அடர்த்தி 1000. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்குள்ள, இவங்க ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணக்குள்ள வார கலவை அடர்த்தி என்னன்னு சொன்ன 0.8 சாரடர்த்தி, அதாவது 800. இவ்வளவு நாள் தரவு. இப்ப கேள்வி என்ன? கனவளவு மாற்றம் எதுவும் புறக்கணிக்கக்கூடிய இருந்தா அல்கஹாலுக்கும் நீருக்குமான கலக்கப்பட்ட கனவளவோட விகிதம். அல்கஹாலுக்குள்ள நீரை என்ன ரேஷியோல கலந்திருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கவனிங்க. முதலாவது விஷயம் என்னன்னா, இப்படியான கேள்விகளுக்கான சிம்பிளான வழி என்னன்னா, அல்கஹாலோட அடர்த்தி 750, கலவையிட அடர்த்தி 800 என்றால் இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? 750 800 வித்தியாசம் என்ன? 50. 800 1000 வித்தியாசம் எவ்வளவு? 200. அடர்த்திகளோட கலவையோட தொடர்பு படுத்தி அடர்த்திகளோட வித்தியாசம் 50 20. சோ அடர்த்திகளோட வித்தியாசம், கலவை சார்பு அடர்த்திகளோட வித்தியாசம் 50 200, அதாவது 1:4. அப்படியா? கனவளவோட விகிதம் 4:1. கனவளவோட விகிதம் என்ன? 4:1. சோ இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 5வது விடையாக இருக்கு. சொன்னது இப்படிதான் இந்த கேள்வி வந்துட்டு செஞ்சிருக்கணும். அதாவது கலவையோட அடர்த்தி மிக்ஸ் பண்ற அந்த ரேஷியோ கேள்விகள் வந்தா என்னென்னத்தை மிக்ஸ் பண்றோமோ அதோட அடர்த்திகளோட வித்தியாசம், கலவை தொடர்பா அடர்த்திகளோட வித்தியாசத்தை யோசிக்கணும். அந்த அடர்த்திகளோட வித்தியாசத்தோட விகிதம் 1:4 என்றால் நீங்க கலக்கிற அந்த கலவைகளோட கனவளவோட வீதம் 4 கொண்டாடிக்கும். சரியானே? ஓகே. இதுல இப்படி இந்த மெத்தட்ல வேற ஏதும் உதாரணம் தேவையா? இந்த மெத்தட்ல வேற ஏதும் உதாரணம்? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு உதாரணம் கொடுத்தாரு. நீங்க வந்து நான் கேள்வியை சொல்லி ஜஸ்ட் ஒரு 10 செகண்டுக்குள்ள விடையை சொல்லணுமா? அப்படிதான். சரி, 10 செகண்டுக்குள்ள நீங்க இன்னைக்கு விடையை சொல்லணும். கேள்வியை நான் சொல்லி முடிக்க 10 செகண்டுக்குள்ள சொல்லணும். கலவையிட அடர்த்தி 700, ஏபின்னு 2 திரவங்கள். ஒரு திரவத்திட அடர்த்தி 600, இன்னும் ஒரு திரவத்திட அடர்த்தி 900. ஏபிட கனவளவோட விகிதம் என்ன?
எஸ் என்ன வரும்? கலவையிட அடர்த்தியிலிருந்து வித்தியாசத்தை யோசிங்க. வித்தியாசத்தை யோசித்தீங்கன்னா இங்க 100, இங்க வித்தியாசத்தை யோசித்தீங்கன்னா 200. சோ அடர்த்திகளோட வித்தியாசம் 1க்கு 2. அப்ப கனவளவோட வித்தியாசம் என்ன வரும்? 2க்கு 1. விளங்குதா? அவ்வளவுதான் அந்த விஷயம். சோ பொதுவா வந்துட்டு இந்த கேள்வியை வளமையா செய்யறா எப்படி செய்வாங்க? என்ன செய்வோம்? இவர அடர்த்தியையும் இவர அடர்த்தியையும் தந்து கலவையிட அடர்த்தியையும் தாராங்கண்டா நீங்க என்ன செய்யணும்? கலவையிட அடர்த்திக்கான சமன்பாடு எழுதி செஞ்சிருக்கணும். அதாவது இப்படி செய்யணும். கலவையிட அடர்த்தி சமன் ஒவ்வொரு திரவத்திட தனித்தனி திரிவுகளை மொத்த கனவளவால பிரிக்கணும். இப்படி இந்த சமன்பாடு எழுதித்தான் அந்த கேள்வியை வளமையா செய்யற. இதெல்லாம் எல்லாருமே தியரியில படிக்கிற ஒரு விஷயம் தான் இது. அப்ப அதை ஃபாஸ்டா எப்படி செய்யுங்கிற மெத்தடை நீங்க தெரிஞ்சுக்கொண்டா நல்லம். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று தரப்போறேன். ரைட், இப்ப நான் சொல்ல போறது நம்முடைய டியூட்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் கேள்வி. இது ஒரு இந்தியா எக்ஸாம் ஒன்றுல நடைபெறும். இந்தியாவோட எந்த பேப்பர்னு மறந்துட்டேன் நான் எக்ஸாக்டா. ஒரு எக்ஸாம்ல வந்த ஒரு கேள்வி ஒன்றுதான். சரியானே? ஸோ உங்களோட டியூட்ல மாடல் பேப்பர் கொஸ்டின்ஸுக்குள்ள 189வது கேள்வி எடுங்க. 189வது கேள்வி. நூற்றி 189வது கேள்வியை ட்ரை பண்ணுங்க. 189 நல்ல கேள்வி உண்டு. ட்ரை பண்ணி அதுக்குரிய விடையை சொல்லுங்க. டியூட்ல பாஸ் பேப்பர்ல மாடல் கேள்வி 189. ஓகே, என்கிட்ட இந்த 57வது கேள்வி எப்படி சமன்பாடு வச்சு செய்யறன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஸோ சமன்பாடு வச்சு செய்யறா அதுக்கு இவ்வளவு வேலை செய்ய வேண்டி வரும். அதாவது கலவையிட அடர்த்தி அப்படிங்கிறது மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிக்கிறது. உதாரணமா இந்த திரவத்தில அல்கஹால்ட கனவளவை V1 என்றும் இந்த நீர்ற கனவளவை நான் V2 எடுக்கிறேன். அப்ப அல்கஹால்ட திணிவு என்ன? அல்கஹால்ட அடர்த்திய அல்கஹால்ட கனவளவால பெருக்கிறது. நீர்ற திணிவு என்ன? நீர்ற அடர்த்திய நீர்ற கனவளவால பெருக்கிறது. இதுதான் மொத்த திணிவு. சோ இதுல அடர்த்தி, இதுல கனவளவு, இதுல அடர்த்தி, இதுல கனவளவு, மொத்த திணிவு. மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிக்கணும். அப்ப இதுல கனவளவு V1, இதுல கனவளவு V2னா கலவையிட கனவளவு V1 + V2 இப்படி எழுதிட்டேன். அல்கஹால்ட திணிவு, நீர்ற திணிவு, மொத்த திணிவை மொத்த கனவளவால பிரிச்சா வாரதுதான் கலவையிட அடர்த்தி. இப்ப நான் இந்த சமன்பாடை சுருக்குறேன். இங்க குறுக்கு பெருக்கும் பெருக்கி சுருக்குறேன். 5V1 20V2 வரும். அப்ப V1 × V2 4க்கு 1 வரும். அல்கஹாலுக்கும் நீருக்குமான விகிதம் 4க்கு 1 வரும். விளங்குதா? இதான் இதை வந்துட்டு சமன்பாட்டுக்குள்ளால் செய்யறது. பட் டைம் எடுக்குமா இல்லையா? அப்ப ஷார்ட் மெத்தட் எப்படி நுழையிட்டானே. ஓகே, இப்ப 189வது கேள்வி பாருங்க. நல்ல ஒரு கேள்வி உண்டு. இது என்ன சொல்றாங்க?
ஒரு கல்லின் அடர்த்தியை காணும் பரிசோதனை படிமுறையானது உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு கல்லின் அடர்த்தியை காணும் பரிசோதனை படிமுறையானது உருவில் காட்டப்பட்டுள்ளது. பரிசோதனையின் போது பெறப்பட்ட தொகுதியின் திணிவு உருக்களுக்கு கீழே குறிக்கப்பட்டுள்ளன. பரிசோதனையின் போது பெறப்பட்ட தொகுதியின் திணிவு உருக்களுக்கு கீழே குறிக்கப்பட்டுள்ளன. கல்லின் அடர்த்தி யாது? கல்லின் அடர்த்தி யாது? இதான் கேள்வி. கவனிங்க. முதலாவது இந்த கேள்வியில சொல்லப்பட்ட தரவுகளை சரியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். ஒரு பாத்திரத்தில திணிவு 200 கிராம். அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு கல் இருக்கும் போதான திணிவு 800 கிராம். அதே பாத்திரத்துக்குள்ள நீரோட சேர்த்து திணிவு 500 கிராம். அந்த பாத்திரத்துக்குள்ள H உயரத்துக்கு நீர் இருக்கத்தக்கதான கல்லோட சேர்த்த திணிவு 900 கிராம். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாம முதலாவது சில விடயங்களை கண்டுபிடிப்போம். ஒன்று, நாம சொல்லலாம் பாத்திரத்தில திணிவு 200, பாத்திரமும் கல்லும் சேர்ந்து 800 என்றால் கல்லின் திணிவு என்ன சொல்லலாம்? 800 பாத்திரமும் கல்லும், பாத்திரம் மட்டும் 200. அப்ப கல்லிட திணிவு என்ன? 600 கிராம். கல்லிட திணிவு 600 கிராம். அடுத்தது நாம நீரை பத்தி யோசிப்போம். பாத்திரத்திட திணிவு 200 கிராம். இங்க இருக்கக்கூடிய நீரினது திணிவு எடுத்தீங்கன்றால் மொத்த திணிவு 500, பாத்திரம் 200. இதுக்குள்ள இருக்கிற நீர் திணிவு 300 கிராம். அதே மாதிரி பாத்திரமும் கல்லும் சேர்ந்து 800 கிராம். பாத்திரமும் கல்லும் அதுக்குள்ள நீரும் சேர்ந்து 900 கிராம் என்றால் நாம இப்ப சொல்லலாம் இதுக்குள்ள இருக்கிற நீர் திணிவு 100 கிராம். பாத்திரமும் கல்லும் 800 தானே, அதுக்குள்ள நீரை வச்சிருக்கிறோம். அதனால இப்ப திணிவு எவ்வளவு? 900 வருவது என்றால் இதுக்குள்ள இருக்கிற நீர் திணிவு 100 கிராம். நல்லா கவனிங்க. இங்கேயும் நீர் மட்டம் H உயரத்துல தான் இருக்குது. இங்கேயும் அதே உயரம் Hல தான் நீர் இருக்குது. சோ நீர் மட்டம் ஒரே அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நீர் திணிவு வேறுபட்டு இருக்குது. ஏன்? என்ன காரணம்னால் நீங்க இதுக்குள்ள கல்ல வச்சிருக்கிறதால இந்த கல்லிட கனவளவுக்கு சமனான நீரை நாம இந்த பாத்திரத்திலிருந்து அகற்றி இருக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாட்டி இந்த நில சும்மா பிராக்டிகலா யோசிங்க. H உயரத்துக்கு தண்ணி இருக்கிறா, H உயரத்துக்கு தண்ணி இருக்குது. நீங்க தூக்கி கல்ல போட்டா என்ன நடக்கும்? தண்ணி மட்டம் H விட கூட போயிருக்கும். ஏன்? நீங்க கல்ல தூக்கி போடக்குள்ள கல் ஒரு இடத்தை பிடிக்குது, அதனால தண்ணி மட்டம் உயர்ந்திருக்கு. ஆனா இங்க இந்த 2 படத்திலையும் தண்ணி மட்டம் அதே அளவுக்குத்தான் இருக்குதுன்னா என்ன நடந்திருக்கணும்? இந்த கல்லை தூக்கி போடக்குள்ள இந்த கல்லானது பிடித்திருக்கிற இடம் பிடிச்சிருக்கிற கனவளவுக்கு சமனான கனவளவுடைய நீரை இந்த பாத்திரத்திலிருந்து வெளியேற்றி இருக்கணும். விளங்குதா? இந்த கல் பிடிச்சிருக்கிற இடம் பிடிச்சிருக்கிற கனவளவுக்கு சமனான கனவளவுடைய நீர் இந்த பாத்திரத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இந்த பாத்திரத்துக்குள்ள இவ்வளவு தண்ணீருக்குள்ள கல்லை தூக்கி போட்டு இருந்தா நீர் மட்டம் மேலுக்கு போயிருக்குமே, அதே மட்டத்துல இருக்குது. அப்ப நான் என்ன மீனிங்? இந்த கல்லிட கனவளவுக்கு சமனான நீர் இந்த பாத்திரத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்குது. ஆக நாம் என்ன பாயிண்ட் சொல்லலாம் என்றால், அகற்றப்பட்ட நீரின் திணிவு எவ்வளவு வரைக்கும்? இங்க 300 கிராம் நீர், இங்க 100 கிராம் இருக்குதுண்டா, கல் இருந்த இடத்துல நீர் தான் இருந்த அந்த நீரை நாம அகற்றி இருக்கிறோம். அப்ப அகற்றப்பட்ட நீரின் திணிவு 300, 100 இருக்குதுண்டா, அகற்றப்பட்ட நீர் திணிவு 200 கிராம். விளங்குதா? யோசித்து பாருங்க. இதுக்குள்ள இருந்து அகற்றப்பட்ட நீரின் திணிவு 200 கிராம் இருக்குதானே, இது எவ்வளவு கனவளவுடைய நீர்னு கேட்டா நாம என்ன சொல்லலாம்? சொல்லுங்க அப்ப. இந்த 200 கிராம் நீர் இருக்குதானே, இந்த நீர் எவ்வளவு கனவளவுடைய நீர்? எவ்வளவு கனவளவுன்னா நீங்க கனவளவு கண்டுபிடிக்க தேவையில்லை. எதுக்கு சமனான கனவளவு? அகற்றப்பட்ட இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து தண்ணி அகற்றப்பட்டு இருக்குது, அந்த அகற்றப்பட்ட தண்ணீர கனவளவு எதுக்கு சமனானது என்று கேட்கிறேன். எஸ், வெரி குட். என்னது சமனானது? இந்த கல்லிட கனவளவுக்கு சமன்.
ஏன்னா கல் இருந்த இடத்துல ஸ்டார்டிங்ல தண்ணி தான் இருந்திருக்குது. இப்ப அந்த கல் அந்த இடத்தை பிடிச்சிருக்குதுண்டா கல்லிட கனவளவுக்கு சமனான தண்ணி இதை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்குது. அப்ப அகற்றப்பட்ட நீரின் திணிவு என்னென்றால் கல்லின் கனவளவுக்கு சமனான நீர். கல்லின் கனவளவுக்கு சமனான நீர். அப்படித்தானே? இது எல்லா ஐடியாவையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்ப உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு விடரிக்குது. எப்படி? இப்ப நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல. கல்லிட திணிவு தெரியும் தானே? எவ்வளவு? 600 கிராம். கல்லின் கனவளவுக்கு சமனான நீரின் திணிவு எவ்வளவுன்னு தெரியும்? 200 கிராம். நம்ம இப்பதான் உங்கள்ட்ட ஸ்டார்டிங்ல சொன்னேன், சார் அடர்த்தி சமன் ஒரு திரவியத்தின் திணிவின் கீழ் அதே கனவளவுடைய நீரின் திணிவு. யோசித்து பாருங்க. கல்லின் திணிவு 600 கிராம், அதே கனவளவுடைய நீரின் திணிவு 200 கிராம். ஆக சார் அடர்த்தி 3. சார் அடர்த்தி 3 தான். சார் அடர்த்தி 3 வருவதா? அப்ப கல்லிட அடர்த்தி எவ்வளவு? 3000. சோ இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 3000. அதாவது இரண்டாவது விடையாக வரும். எப்படி யோசிக்கிறோம்? இதுக்கு சில பேர் என்ன செய்வீங்கன்னா அடர்த்தி சமன் திணிவிங்கள் கனவுல போட்டு சமன்பாடை போட்டு ஒரு மாயா கண்டுபிடிச்சிருவீங்க. பட் அது கூட டைம் வேஸ்ட்னு சொல்றோம். அப்படி யோசிக்க தேவையில்லை. ரைட்? அப்ப சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. சிம்பிளா விஷயத்தை முடிங்க. பாத்திரத்தில திணிவு 200, பாத்திரமும் கல்லும் சேர்ந்து 800. கல்லிட திணிவு என்ன? 600. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திருப்பி யோசிக்கிறோம். இப்பையும் ரெண்டு டைம்ல நீர் மட்டம் சமன் தான். ஆனா இதுக்குள்ள இருக்கிற நீர் 300 கிராம், இதுக்குள்ள இருக்கிற நீர் 100 கிராம். ஏண்டா கல்லும் பாத்திரமும் 800, கல்லும் பாத்திரமும் நீரும் சேர்ந்து 900 இருக்குதுண்டா நீர் திணிவு இதுக்குள்ள 100 கிராம். சோ நீர் திணிவு குறைஞ்சிருக்குது. ஏன் குறைஞ்சிக்கு? ஏண்டா இந்த இடத்துல அதே மட்டத்துக்கு நீர் இருக்குதுண்டா கல்ல போடக்குள்ள கல்லிட சமனான கனவளவு, கல்லிட கனவளவுக்கு சமனான நீர் இதை விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதால அதே மட்டத்துக்கு தண்ணி இருக்குது. இல்லாட்டி கல்ல தூக்கி போடக்குள்ள தண்ணி மட்டும் மேலுக்கு போயிருக்கு. அப்ப இது 300 கிராம் நீர், இங்க 100 கிராம் நீர் இருந்தா அகற்றப்பட்ட நீர் திணிவு 200 கிராம். அந்த அகற்றப்பட்ட நீர் என்னத்துக்கு சமன்டா? கல்லின் கனவளவுக்கு சமனான நீர். அப்ப நம்ம உடனே சொல்றோம் சார் அடர்த்திங்கிறது ஒரு திரவியத்தின் அடர்த்தியின் கீழ் அதே கனவளவுடைய நீரின் திணிவு. ஒரு திரவியத்தின் திணிவின் கீழ் அதே கனவளவுடைய நீரின் திணிவுன்னு சொல்றோம். சோ கல்லிட திணிவு 600, அதே கனவளவுடைய நீர் திணிவு 200, பிரிச்சு விட்டா சார் அடர்த்தி 3. ஆக அடர்த்தி 3000. இல்லைங்கதா? நல்ல கேள்வியா இல்லையா? இல்லையா? நல்ல கேள்வி உண்டு. ஸோ அடர்த்தி தொடர்பாக டிரெக்டா அடர்த்தி தொடர்பாக எக்ஸாம்ல வந்த சில கேள்விகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்த கன்செப்டுக்குள்ள போகிறோம், அடுத்த தியரிக்குள்ள போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய ரிவிஷன் கிளாஸ்ங்கிறது, ஏன்னா ரிவிஷன் கிளாஸ்ன்ற உடனே சில பேர் எப்படி புரிஞ்சு கொள்றாங்க அப்படின்னா வெறுமனே தியரி அப்படியே சொல்லி கொண்டு போறது. அடர்த்திண்டா என்ன, அமுக்கம்டா என்ன, அங்கால என்னென்ன சமன்பாடு, இந்தந்த சமன்பாடு, அது இல்லை ரிவிஷன் கிளாஸ். சரி, நாம சொல்ற ரிவிஷன் கிளாஸ்ங்கிறது அந்த தியரியை ரீகால் பண்ணி அந்த தியரியோட கனெக்ட் ஆகி இருக்கிற கேள்வியெல்லாம் அங்கேயே செய்யறோம். சொல்ல போனா ஒரு வகையான ரிவிஷனும் ஒரு பேப்பரும் கனெக்ட் பண்ணின கேள்விகள். ஸோ அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப பேப்பர் சும்மா வெறுமனே தியரி நான் என்னது சொல்லணும் இல்லையா? சும்மா தியரியை சொல்லிட்டு போலாமா? அடர்த்திண்டா என்ன, அமுக்கண்டா என்ன, அங்கால இதென்னு சொல்றதுக்கு நான் தேவையா? அதுக்கு நீங்க சும்மா ஒரு கொப்பி எடுத்து வாசித்தாலே விளங்கிடும். ஸோ ரிவிஷன் கிளாஸ்ல மெயின் விஷயமே வந்துக்கிட்டு நம்ம கேள்விகளை அந்த ரிவிஷனோட கனெக்ட் பண்ண அந்த கேள்விகள், அந்த தியரியோட கனெக்ட் பண்ண கேள்விகளை நிறைய செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்? அப்படிதான் இது போகும். எனிவே ஏன்னா இதை சொல்றேன்டா, நம்மளோட ரிவிஷன் கிளாஸ்கள் வந்துக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துக்கிட்டு தெரியாம இருக்கு. ரிவிஷன் கிளாஸ்னோட வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சில ஸ்டூடெண்ட்ஸோட பேசும்போது தான் அது எங்களுக்கு தெரிய வந்தீங்க. ஸோ அப்படியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே மாதிரி இப்படியான கிளாஸுகள் நடைபெறுறது பிள்ளைகளுக்கு வந்துட்டு தெரியாம இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சரியான உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதே மாதிரி உங்களோட குரூப்ஸ்கள் எதுவும் இருந்தால் அதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த கிளாஸஸ் தொடர்பான டீட்டெயில்ஸை கொடுத்து விடுங்க. ஏன்னா எங்கள்கிட்ட அந்த பெரிய ஒரு நெட்ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ்ல பெரிய ஒரு நெட்ஒர்க்லாம் இல்லை. ரைட்? என்றால் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆல்ரெடி என்னன்னு சொல்றேன், ஹெக் பண்ணப்பட்டு எல்லாமே போயிட்டு புதுசாக தான் உருவாக்கினது. இந்த வெறுமனே ஒரு 6 மாதங்கள் தான் ஆகுது. அப்போ இந்த விடயங்கள் ஏனைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னால் கட்டாயம் அது உங்களால தான் முடியும். நீங்கள் கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா அப்படி கிளாஸஸுக்குரிய டீட்டெயில்ஸை வந்துக்கிட்டு ஏனைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ரைட்?
ரிவிஷன் கிளாஸோ அப்படியான போஸ்டர்கள் இருந்தாலும் அல்லது நம்முடைய கிளாஸ் தொடர்பான விடயங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி விடுங்க. ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்குள்ள வருவோம். அமுக்கம் தொடர்பான பகுதி. டைரக்டா அடர்த்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில கேள்விகளை பார்க்கிறேன். இப்ப பாருங்க, அமுக்கம் எல்லாருக்குமே அமுக்கம்டா என்ன அப்படிங்கிற விடயம் தெரியும். அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓர் அலகு பரப்புக்கு செங்குத்தாக தொழிற்படுகின்ற விசை, அதைத்தான் நாம அமுக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? ஓர் அலகு பரப்புக்கு செங்குத்தா தொழிற்படுற விசையைத்தான் நாம அமுக்கம்னு சொல்றது. ரைட்? இந்த அமுக்கத்துல நம்மட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையில, பாய் பொறியியலை பொறுத்தவரையில நாம குறிப்பாக பாய்களோட அமுக்கத்தை பத்தி தான் பேசுவோம். ஸோ பாய்கள்ங்கிறது 2 பேரை உள்ளடக்கினது. ஒன்று வாயுக்கள், அடுத்தது திரவங்கள். ஸோ திரவத்தையும் வாயுவையும் சேர்த்து தான் நாம் என்னன்னு சொல்றேன், பாயி அப்படின்னு சொல்லுவோம். பாயும் இயல்பு கொண்டாக்கள். சரியானே? அப்ப பாய்கள்ங்கிறது திரவத்தையும் வாயுக்களையும் சேர்த்து ஒரு பொதுவான பெயர். ஸோ இந்த பாய்கள்ல உண்டாக்கப்படுகின்ற அமுக்கத்துக்கான சமன்பாடு எடுத்தீங்கன்னா, பொதுவா அமுக்கத்தை பொறுத்தவரையில 2 வகையான அமுக்கங்கள் இருக்குது. சரியான 2 விதமான அமுக்கங்கள் இருக்குது. ஸோ கட்டாயம் நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை சரியா கெட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளாத ஒரு விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன். அமுக்கத்தை வந்துகிட்டு பாய்களோட அமுக்கத்துல 2 டைப்பான அமுக்கம் இருக்குது. சரி, ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாய் தன்னுடைய நிறையால உண்டாக்குற அமுக்கம். ஒரு பாய் தன்னுடைய நிறையினால் உண்டாக்குற அமுக்கம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவத்தை நிரப்பி வச்சிருக்கிறீங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்துல இந்த திரவத்திட உயரம் h அப்படின்றால், இந்த திரவத்திட அடர்த்தி ρ என்றால், இந்த h உயரமுடைய திரவத்தால இந்த இடத்துல உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் என்னன்னு கேட்டால், நாம h ρg என்று சொல்லுவோம். இது இந்த திரவத்தால இந்த இடத்துல உண்டாக்கப்பட்ட அமுக்கத்துக்குரிய சமன்பாடு. சோ இந்த சமன்பாடு எப்படி வந்த அப்படின்னு பார்த்தோம்னா, இது திரவத்திட நிறையினால் உண்டாக்கப்பட்ட சமன்பாடு. திரவத்திட நிறையிலிருந்து பெறப்பட்ட ஒரு சமன்பாடு இல்லையா? எல்லாருமே தியரியில அந்த விடயத்தை பார்த்திருப்பீங்க. ரைட்? அந்த நிறுவலை நான் இங்க செஞ்சு காட்டி கொண்டிருக்கல, தியரியில படிக்கிற ஒரு விஷயம். அப்ப திரவத்திட நிறையால இந்த இடத்துல உண்டாக்கப்படுற அமுக்கம் தான் இந்த h ρg என்று சொல்றது. இதே மாதிரி வளிமண்டல அமுக்கம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை எடுத்தோம்னால், நம்மள பூமியை சுத்தி ஒரு குறிப்பிட்ட உயரத்துல வளிப்படைகள் இருக்கும், வளி இருக்கும். அப்படித்தானே? பூமியை சுத்தி ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் வளிமண்டலம் காணப்படுவது. சோ இந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய இந்த வளியினது நிறையால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கத்தை தான் நாம வளிமண்டல அமுக்கம்னு சொல்லுவோம். பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வளி, இந்த வளிட வெயிட், இந்த வளிட நிறையினால் உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் தான் வளிமண்டல அமுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியானே? சோ வளிமண்டல அமுக்கம்ங்கிறது நம்மளோட தலையில ஒரு யானையை தூக்கி வச்சா உண்டாக்கக்கூடிய பிரஷரை விட கூடினது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிரஷரான ஒரு விடயம் தான் வளிமண்டல அமுக்கம்ங்கிறது. ரைட்? அப்ப பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு இருக்கிற வளிட நிறை முழுவதும் பூமியில மேற்பரப்புல இங்கெல்லாம் தொழிற்பட்டு கொண்டிருக்குது. அந்த அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். இதை நாம 1×10⁵ நியூட்டன் மீட்டர் -2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாமே பாத்தீங்கன்னா பாய்களோட நிறையால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கங்கள். இன்னும் ஒரு வகையான அமுக்கம் இருக்குது, யாருந்தால் பாய்களோட இயக்கத்தால, மோஷன்ஸ், இயக்கத்தால உண்டாக்கப்படுற அமுக்கம். உதாரணமா நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கிற ஒரு விடயம் அல்லது பிசிக்ஸை பொறுத்தவரையில ஹீட்ல படிக்கக்கூடிய ஒரு விடயம். ஒரு கொள்கலன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கொள்கலன். சரியான? இந்த கொள்கலனுக்குள்ள வாயு மூலக்கூறுகள் அடைக்கப்பட்டிருக்குது, வளி இருக்குது. இப்படி வளி இருக்கக்குள்ள இந்த கொள்கலனுக்குள்ள இருக்கிற இந்த வளியால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம். அல்லது ஒரு பலூன் இருக்குது, ஒரு பலூன் எடுப்போம். இந்த பலூனால உண்டாக்கப்படுகின்ற, பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய வளியால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம். யோசித்து பாருங்க, இந்த அமுக்கம் இந்த வளிட நிறையோட சம்பந்தப்பட்ட அமுக்கம் இல்லை. ஏன்?
பலூனுக்குள்ள இருக்கிற வலிட நிறையாலதான் பலூனுக்குள்ள அமுக்கம் உண்டாகுதுன்னா இவ்வளவு வலிதான் பலூனுக்குள்ள இருக்குது. வளிமண்டலத்தில் எவ்வளவோ வலி இருக்குது. அந்த வலிட உயரத்தோட ஒப்பிடக்குள்ள அதிட நிறையோட ஒப்பிடக்குள்ள பலூனுக்குள்ள இருக்கிற வலி குறைவு தானே. ஆனா பலூனுக்குள்ள இருக்கிற வலி இருக்குதானே, இது வெளியில இருக்கிற வலிட அமுக்கத்தை விட பெருசு. இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் வெளியில இருக்கிற வளிமண்டல அமுக்கத்தை விட பெருசா இருக்கும் பலூனுக்குள்ள இருக்கிற அமுக்கம். அது எப்படி? இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னால், இந்த இடத்துல இந்த பலூனுக்குள்ள இருக்கிற அமுக்கத்துக்கு காரணம் அதுல நிறை இல்லை. பிரதான காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா வளி மூலக்கூறுகளோட மோதுகை. அதாவது வளி மூலக்கூறுகள் இந்த பலூன் மென் சுவர்கள்ல மோதி கொண்டிருக்குது. ரைட்? இந்த வளி மூலக்கூறு இதான் பலூன் மென் சுவர்னா அல்ல இந்த கொள்கல் என்ன மென் சுவர்னா இந்த வளி மூலக்கூறுகள் தொடர்ச்சி என்ன செய்யணும், இப்படி மோதிக்கிட்டே இருக்கும். நிறைய வளி மூலக்கூறுகள் இப்படி மோதிக்கிட்டே இருக்கும். மோதுகையால உருவாகிற விசை கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லி, கணத்தாக்குன்னு சொல்லி மெக்கானிக்ஸ்ல படிக்கிறேன் தானே, அந்த கணத்தாக்கு உந்த மாற்றத்தின் நேரம் அந்த விசை, அந்த மோதுகையால உண்டாக்கப்படுகின்ற விசை தான் இந்த கொள்கலன் இந்த பலூனுக்குள்ள உண்டாக்கப்படுகின்ற அமுக்கத்துக்கு காரணம். விளங்குதா? சோ ரெண்டு வகையான அமுக்கங்கள் இருக்குது. சோ நாம பொதுவா ஹைட்ரோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல பயன்படுத்துற அமுக்கம் யார் என்றால் அதுல வெயிட் நிறையோட சம்பந்தப்பட்ட அமுக்கங்கள் தான். பொதுவா நாம இங்க பயன்படுத்துற அமுக்கங்கள் எது? நிறையோட சம்பந்தப்பட்டது. இந்த வகையான அமுக்கங்களை நீங்க கெமிஸ்ட்ரியில கேசஸ்ல படிப்பீங்க, பிசிக்ஸ்ல ஹீட்ல படிப்பீங்க. சரியான? எந்த அமுக்கத்தை? இந்த கொள்கலனுக்குள்ள இந்த வளிமூலக்கூறுகளோட மோதுகையால இயக்கத்தால உண்டாகிற அமுக்கம். சரியான? அப்ப இயக்கத்தால உருவாகிற ஒரு அமுக்கம் ஒன்று இருக்குது, அதோட நிறையால உண்டாக்கப்படுற ஒரு டைப்பான அமுக்கம் இருக்குது. ரைட், இப்ப நாம விடயத்துக்கு வருவோம். அப்ப H ஆழத்துல இந்த இடத்துல இந்த திரவத்தால் உண்டாக்கப்படுற அமுக்கம் H⍴G. இப்ப நம்ம வளிமண்டல அமுக்கத்தை கருதினா இந்த திரவத்துக்கு மேலுக்கு யார் இருக்கிறா? வளி மூலக்கூறுகள், வலி இருக்குது. அப்ப வலியால இந்த இடத்துல உண்டாக்கப்படுற அமுக்கம் பைன்னு எடுத்துக்கொண்டால் வளிமண்டல அமுக்கம் பை, H உயரமுடைய திரவத்தால உண்டாக்கப்படுற அமுக்கம் H⍴G என்றால் மொத்தத்துல இந்த இடத்துல அமுக்கம் என்னன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? வளிமண்டல அமுக்கம் ஒரு அமுக்கத்தை ஏற்படுத்தக்குள்ள H உயரத்துக்கு திரவம் அதுல நிறையால ஒரு அமுக்கத்தை உண்டாக்கும். மொத்தத்துல பை பிளஸ் H⍴G தான் இந்த இடத்துல உண்டாக்கப்படுற அமுக்கம்னு சொல்லுவோம். இப்படி நாம அமுக்கத்துக்கான சமன்பாடு படிச்சிருப்போம் இல்லையா? சோ இந்த அமுக்கத்துக்கான சமன்பாடை வச்சே எக்ஸாம்ல, இந்த ஆழத்தை வச்சே எக்ஸாம்ல நிறைய கேள்விகள் வந்திருக்குது. சோ அதோட தொடர்புடைய கேள்விகளை இப்ப நாம என்ன செய்யலாம், வேகமாக பார்த்து கொள்ளலாம். ரைட், இப்ப உங்களோட டியூட்ல அறுபத்தி மூணாவது கேள்வி, 1994 ஆண்டு வந்த கேள்வி. 63வது கேள்வி எடுங்க. இப்ப 63வது கேள்வியை பார்ப்போம். ஸோ அதுக்கிடையில நான் சொன்ன உதாரணத்தை, அதாவது அமுக்கத்தை வந்துட்டு ரெண்டு விதமா யோசிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுல நிறை ஒன்று, அடுத்து வாயு மூலக்கூறுகள் மோதிரத்தால் ஏற்படுற அமுக்கம் சம்பந்தமா. ஸோ அதுல எப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பலூனுக்கு வெளியில இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளும் மோதும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. எஸ், கரெக்ட். வளி மூலக்கூறுகள் மோதிரத்தால் அமுக்கம் உண்டாகும், சரியானே. ஆனா என்ன விடயம் என்றா, வளி மூலக்கூறுகள் வெளியிலிருந்து மோதிர அந்த விட உள்ளுக்குள்ள ஏற்படுற மோதுகை வீதம் உயர்வாரிக்கும். வெளியிலே மோதுகை நடைபெறும், பலூனுக்கு வெளியில இருக்கிற மென்சவ்வுகள்ல உண்டாக்குற மோதுகையை விட உள்ளுக்குள்ள இருக்கிற வளி மூலக்கூறுகள்ல மோதுகை உள்ள வீதம் உயர்வு. அதனால அங்க உள்ளுக்குள்ள அமுக்கம் வந்துட்டு உயர்வாரிக்கும். இது ஹீட்ல பொதுவா படிக்கிற ஒரு விடயம். இது ஒரு கூற்று கேள்வியா கூட எக்ஸாம்ல வந்திருக்குது. ஹீட்ல இது ஒரு கூற்று கேள்வியாவே இருக்குது. மோதுகை உருகின்ற வீதம் தான் அமுக்கத்தை அதிகரிக்கும். சரியானே? ஓகே, சரியா? ஓகே, நம்ம இப்ப கேள்விக்கு வருவோம். 63வது கேள்வி பாருங்க. தரப்பட்டுள்ள ஜே குழாயானது இரு முனைகளிலும் அடைக்கப்பட்ட அடர்த்தி ரோவை உடைய திரவம் ஒன்றை கொண்டுள்ளது. அகன்ற புயமானது ஒடுங்கிய புயத்தினது குறுக்குவெட்டு பரப்பளவின்
இரு மடங்கு குறுக்குவெட்டு பரப்பளவை கொண்டுள்ளது. சிறைப்படுத்தப்பட்டுள்ள வழியினது அமுக்கங்கள் P1, P2 ஆயின் P1 என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, பாய்களோட அமுக்கம் தொடர்பா நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒன்று என்னென்றால், பாய்களோட அமுக்கத்தை பொறுத்தவரையில ஒன்று நாம் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, பாய்களோட அமுக்கம் திரவத்திட ஆழத்துக்கு நேர் விகித சமன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆழம் கூட கூட அமுக்கம் கூடும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆழம் கூட கூட அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். இது பாய் தொடர்பா நம்ம சொல்ற ஒரு விடயம். பாய் தொடர்பா சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விடயம் என்ன அப்படின்றால், பாயால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் எப்பொழுதும் அதோட மேற்பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். உதாரணமா ஒரு பலூனை நாம் எடுத்த மாதிரி இருந்தா, இந்த பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய வழியால உண்டாக்கப்படுற அமுக்கம் அந்த வழிட மென்சவு அந்த மேற்பரப்புக்கு எப்படி இருக்கும்னா செங்குத்தா தான் இருக்கும். ஸோ பாய்களால் உண்டாக்கப்படுற அமுக்கம் அது தொட்டுக்கொண்டு இருக்கிற மேற்பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். இது இரண்டாவது விடயம். பாய்கள் தொடர்பா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னென்றால், ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரே திரவத்தில் ஒரே தொடர்ச்சியான திரவத்தில் பாயில் ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரே தொடர்ச்சியான திரவத்தில் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். இந்த மூணு விடயங்கள் பாய் தொடர்பா நம்ம அடிப்படையா தெரிஞ்சிருக்கிறது. ஒன்று, ஆழத்தோட அமுக்க நேர்வீத சமன் அதிகரிக்கும். அடுத்தது, பாயிர அமுக்கம் அதோட மேற்பரப்புக்கு செங்குத்தா இருக்கும். மூணாவது, ஓய்வில் இருக்கிற ஒரு திரவம் தொடர்ச்சியாக இருந்தால், அதாவது கனெக்டிவிட்டி ஒன்று இருந்தால், திரவம் செப்பரேட் ஆகப்படக்கூடாது, கனெக்டிவிட்டியா இருந்தால் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ரைட்? அந்த வகையில பாருங்க, இங்க ஒரே திரவம் தான் இருக்குது, அது கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது இது இப்படியே லிங்க் ஆகி வருவது, லிங்க் ஒன்று இருக்குது இல்லையா? இப்படி இருக்குதுன்னா நாம் என்ன சொல்றோம்னா, ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனா இருக்கும். ஸோ ஏயில் இருக்கிற அமுக்கமும் பியில் இருக்கிற அமுக்கமும் சமனான அமுக்கங்கள். அந்த வகையில ஏயில் இருக்கிற அமுக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால் P1 ஆக இருக்கும். பியில் இருக்கிற அமுக்கத்தை எடுத்தீங்கன்றால் ஆக மேலுக்கு இருக்கிற அமுக்கம் P2. அதாவது இந்த திரவ நிரலுக்கு மேலுக்கு இருக்கிற வழிட அமுக்கம் என்ன? P2. ஸோ இந்த அமுக்கத்தோட இந்த H உயரத்துக்கு திரவம் இருக்குதுன்றால் இந்த H உயரத்தால உண்டாக்கப்படுற அமுக்கத்தை கூட்டி வாரதான் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம். ஸோ இங்க இருக்கிற அமுக்கம் P2, இது H ஆழம் இருக்குதுன்றால் P2ங்கிற இந்த அமுக்கத்தோட H ஆழத்தால உண்டாக்கப்படுற அமுக்கத்தை கூட்டி வாரதான் என்ன இருக்கும்? P1ங்கிற அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். சரியான? அப்ப P1 சமன் P2 பிளஸ் H⍴G ஆக இருக்க போகுது. அதான கேள்வி. P1 சமன் P2 பிளஸ் H⍴G ஆக இருக்கும். முதலாவது விடையாக வரும். அடுத்து நீங்க 60வது கேள்வி எடுங்க. 60வது கேள்வி சரியா? பாருங்க, இரச பாரமானி ஒன்றின் வரிப்படம் காட்டுகின்றது. இரச நிரலில் உள்ள எப்புள்ளியில் அமுக்கம் 500 மில்லிமீட்டர் இரசமாய் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, இது ஒரு இரச பாரமானி அப்படின்னு சொல்லி போட்டு இதுல எந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கம் 500 மில்லிமீட்டர் இரசமா இருக்கும்னு கேட்கிறாங்க. முதலாவது, 500 மில்லிமீட்டர் இரசமாக இருக்குது அமுக்கம்ண்டா அதோட மீனிங் என்ன? ஸோ சிம்பிளா வேகமா சொல்லிக் கொள்றேன். 500 மில்லிமீட்டர் இரசம் அப்படின்னு அமுக்கத்தை மீன் பண்றாங்க என்றால் அதுல கருத்து 500 மில்லிமீட்டர் உயரத்துக்கு இரசம் இருக்கும் போது அந்த இரசத்தின் காரணமாக உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம், 500 மில்லிமீட்டர் உயரமுடைய இரசத்தினால் உண்டாக்கப்படுகின்ற அமுக்கத்துக்கு சமனான அமுக்கம் தான் 500 மில்லிமீட்டர் இரசம் என்று சொல்லப்படும். அந்த வகையில இந்த குழாயில 500 மில்லிமீட்டர் இரசம்ங்கிற அமுக்கம் எங்க இருக்கும்னு கேட்கிறாங்க. ஸோ இது ஒரு இரச பாரமானி அப்படின்னு சொல்றதால உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள வந்துட்டு வெற்றிடம் இருக்கணும்.
இரச பாரமானிகள்ல இரச நிரலுக்கு மேலுக்கு யார் இருப்பா? வெற்றிடம் இருக்கும். ஆக இந்த பகுதி வெற்றிடத்தை கொண்டதா இருக்குது என்றால் இதுல இருந்து நீங்க 500 மில்லி மீட்டர் உயரத்தை யோசிங்க. 500 மில்லி மீட்டர் உயரம் யோசித்து பாருங்க. இது 920 கீழுக்கு போக போக உயரம் குறைஞ்சிக்கிட்டு போகும். அப்ப 920 இருந்து 500 கழிச்சா என்ன வரும்? 420. ஆக இங்கிருந்து 500 மில்லி மீட்டர் ஆழத்துல அமுக்கம் என்னன்னு கேட்கிறாங்கண்டா அந்த உயரம் 420 மில்லி மீட்டர் உயரத்துக்குரியதா இருக்கும். சரியானே? எனவே இது 160, இது 920ன்னா 420 உதாரணமா இந்த இடத்துல இருந்திருக்கலாம். சோ இந்த இடத்துல உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் தான் 500 மில்லி மீட்டர் இரசத்தை குறிக்கும். ஆக அந்த கேள்விக்கு பொருத்தமான விட யார் அடிப்பாரு? சி ஆக இருக்கும். அப்ப அந்த படத்தின் படி இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன? சி. விளங்குதா? சிம்பிளான ஒரு கேள்வி. 500 மில்லி மீட்டர் உயரமுடைய இரசத்தால உண்டாக்கப்படுற அமுக்கத்துக்கு சமனானதுன்னா நீங்க வெறுமனே 500 மில்லி மீட்டர் உயரத்தை பாருங்க. அப்ப இது வெற்றிடம் தானே, எப்பயுமே இது வெற்றிடமா தான் இருக்கும். இரச பாரமானின்னா அப்ப 500 மில்லி மீட்டர் உயரம்னா இந்த இடத்த இருக்கும். ஆழம் 500 மில்லி மீட்டர் ஆழம்னா இது இந்த இடத்த இருக்கும். ரைட்? அப்ப இந்த புள்ளிக்கு சார்த்தியமானது சி ஆக வரும். ரைட்? அடுத்து நாம மாடல் கேள்விக்குள்ள வருவோம். இந்த அமுக்கம் தொடர்பான ஒரு கேள்வி. நூற்றி 95வது கேள்வி எடுங்க. 195வது கேள்வி. அதுக்குரிய விடையை சொல்லுங்க அப்ப வேகமா. 195வது கேள்வியா? சரியா? பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள குழாயில் அடைக்கப்பட்டுள்ள வளியின் அமுக்கம் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள குழாயில அடைக்கப்பட்டுள்ள வளி, இதான் வளி, இது வெற்றிடம்னு சொல்லப்பட்டிருக்குது. வெற்றிடம்னா அங்க அமுக்கம் என்ன? 0. சரியானே? வெற்றிடம்னா அங்க அமுக்கம் என்ன? 0 இருக்கும். சோ இங்க வளிர அமுக்கம் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. கவனிங்க, இதுக்கும் அதே ஐடியா. அதாவது என்னென்றால் ஒரே கிடை மட்டத்தில் அமுக்கம் எப்படிப்பட்டது? சமனானது. சோ வளி இருக்கிற இந்த இடத்துல அமுக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. பாருங்க, இந்த இரச நிரலுக்கு மேலுக்கு வளியால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் தான் இந்த இடத்துல இருக்க போகுது. சோ இந்த இரச நிரல்ல இந்த மேற்பகுதியில உண்டாக்கப்படுற அமுக்கம் இந்த வளியால உண்டாக்கப்படுற அமுக்கம். சோ இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் அதே கிடை மட்டத்துல இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் சமனாத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு திரவம் ஓய்வில் இருக்குது என்றால் ஒரே கிடை மட்டத்துல அமுக்கம் சமன். ஆக இங்க இருக்கிற சிறைப்படுத்தப்பட்ட இந்த வளியினது அமுக்கம் P ஆக இருந்தால் அதே கிடைமட்டத்துல இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் என்னதான்? P தான். யோசித்து பாருங்க, இவ்வளவு உயரமும் H, இவ்வளவு உயரமும் K தானே. ஆக இந்த உயரம் என்ன வரும்? H மைனஸ் K வரும். சோ யோசித்து பாருங்க. ஆக மேலுக்கு வெற்றிடம் இருக்குது. சோ வெற்றிடத்தால் அமுக்கம் உண்டாக்கப்படாதென்றால் H மைனஸ் K உயரமுடைய அல்லது ஆழமுடைய இரசத்தால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் தான் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம். எனவே இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் என்னன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லலாம்? H மைனஸ் K உயரம் என்னத்தில் அளக்கப்படுவது? H மைனஸ் K உயரம் சென்டிமீட்டர்ல அளக்கப்படுவது. அப்ப H மைனஸ் K சென்டிமீட்டர் இரசம்னு சொல்லலாம். அதாவது H மைனஸ் K சென்டிமீட்டர் உயரமுடைய ஆழமுடைய இரசத்தால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் தான் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம். இப்படி சொல்லலாம். சரியானே? ஓகே. அடுத்து நீங்க அதுக்கு அடுத்த கேள்வி செய்யுங்க. அப்ப 196வது கேள்வி. 196. இந்த கேள்வியோட நம்பர் விட நம்பரை சொல்லிக் கொள்றேன் இல்லையா?
பொருத்தமான விட வந்து நம்பர் வந்துட்டு 2வது விட இல்லையா, 2வது விட. ஸோ நீங்க 196 எடுங்க, 196. சரி, பாருங்க. அருகிலுள்ள உருவானது கிடையுடன் 60 பாகை கோணத்தை அமைத்த இரச பாரமானியை காட்டுகின்றது. வளிமண்டல அமுக்கம் யாது? வளிமண்டல அமுக்கம் யாது? சரியான கவனிங்க. பொதுவா அமுக்கத்துக்கு காரணம் திரவத்திட நிலைக்குத்து உயரமாகத்தான் இருக்கும். அதாவது அமுக்கம் ஆழத்துக்கு நேர்விகித சமன்னு நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதானே. இந்த ஆழம் நிலைக்குத்தாத்தான் இருக்குது, சாய்வாவலாம் இல்லை. அமுக்கம் ஆழத்துக்கு நேர்விகித சமன். அந்த அடிப்படையில பாருங்க, இந்த இரச பாரமானியால அளக்கப்படுகின்ற வளிமண்டல அமுக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. சோ முதலாவது இரச பாரமானியை பொறுத்தவரையில, இந்த இரச பாரமானில இந்த இடத்தில் இருக்கிற அமுக்கம் என்ன அப்படின்னு கேட்டா நாம உடனே சொல்லுவோம் வளிமண்டல அமுக்கம். ஏண்டா இது வளிமண்டலத்தோட கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் என்னன்னு கேட்டா வளிமண்டல அமுக்கம், வளிமண்டலத்தோட கனெக்ட் ஆகுது. அப்ப வளிமண்டலத்துல டைரக்டா கனெக்ட் ஆகுதுன்னா இந்த மேற்பரப்புல அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். ரைட். இதே நேரத்துல இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் உண்டா ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன். அப்ப இங்கேயும் அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். இப்ப யோசித்து பாருங்க, இந்த திரவம் இங்க இருக்குது, இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் 0. ஏன்? அது வெற்றிடம். ஆக இந்த இரச நிரலினால் இந்த இடத்துல உண்டாக்கப்படுற அமுக்கத்தை கேட்கிறாங்க என்றால் இந்த இரச நிரல்ல நீங்க நிலைக்குத்து உயரத்தை தான் யோசிக்கணும். ஏன்னா நிலைக்குத்து உயரம் தான், ஆழம் தான் அமுக்கத்துக்கு காரணம். எனவே இது 80 சென்டிமீட்டர்னா இந்த உயரம் என்ன பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணி எடுக்கிறோம், இது 60 பாகை கோணம், இது 80 சென்டிமீட்டர் நீளம் என்றால் இந்த நிலைக்குத்து உயரம் எவ்வளவு கேட்டால் 80 கோணத்தின் பக்கம் பிரிச்சா கொஸ் 60, எதிர்பக்கம் பிரிச்சால் சைன் 60. அப்ப 80 சைன் 60 நாம சொல்லுவோம். அப்ப இந்த நீளத்திட நிலைக்குத்து கூறு என்ன? 80 சைன் 60. சோ சைன் 60 உங்களுக்கு தெரியும், வர்க்கமூலம் 3/2. அப்ப 40 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டரா இருக்கும். ஆக இந்த இரச நிரல்ல நிலைக்குத்து உயரம் 40 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர். சோ 40 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் உயரமுடைய இரசத்தால உண்டாக்கப்படுகின்ற அமுக்கம் என்னன்னு கேட்டால் அதுதான் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம். அந்த அமுக்கம் தான் வளிமண்டல அமுக்கம். அப்ப என்ன விட வரும்? வளிமண்டல அமுக்கம் சமன் 40 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் இரசத்துக்கு சமன். இப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேள்விக்குரிய பொருத்தமான விட 2வது விடையாக இருக்கும். சரியா? ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இரச பாரமானி கிடையோட 60 பாகை கோணத்தில் இருக்குது. இப்ப இதை நாம நிலைக்குத்தாக உயர்த்தினால், இந்த இரச பாரமானில இந்த குழாயை நாம நிலைக்குத்தா உயர்த்தினால் இந்த நேரத்துல இந்த குழாய்க்குள்ள இருக்கிற இரச நிரல்ற உயரம் என்ன? இந்த குழாயை நிலைக்குத்தா நிமித்தினால் இந்த குழாய்க்குள்ள இருக்கக்கூடிய இரச நிரல்ற உயரம் என்ன? அதேதான் அப்படின்னு விட வருது. அதே தாண்டா எது? அதேதான். சேம் டோர் விட எது சேம்? அவனிங்க டிஃப்ரெண்டான விடைகள் வருது. நான் எதிர்பார்க்கல, நான் சரியாத்தான் விடை எதிர்பார்த்தேன், எல்லாரும் சரியா சொல்லுவீங்க. இந்த இரச நிரல்ல நிலைக்குத்து உயரம் 40 வர்க்கமூலம் 3 தானே. இந்த இரச நிரல்ல இந்த நிலைக்குத்து உயரம் எதுக்கு சமன்டா? வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன் தானே. இப்ப இந்த குழாயை நீங்க உயர்த்திட்டீங்க.
அந்த நேரத்திலையும் இந்த மேற்பரப்புல இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். சோ இந்த உதாரணத்துல இந்த கேள்வியில வளிமண்டல அமுக்கம் எவ்வளவு? 40 வர்க்கமூலம் 3. ஆக இந்த குழாயை நீங்க நிமிர்த்தினீங்கன்னா இதுல இந்த வளிமண்டல அமுக்கம் 40 வர்க்கமூலம் 3னா இங்கே அமுக்கம் என்னதான்? ஒரே கிடைமட்டம் 40 வர்க்கமூலம் 3 தான். அப்ப இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் 40 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் இரசம் அரிக்கணும்டா இரச நிரல்ல உயரம் 40 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். அதாவது இந்த மட்டமும் இந்த மட்டமும் ஒன்றாதான் இருக்கும். நீங்க இரசப்பாரமானிட குழாய சாய்க்கிறதால நிலைக்குத்து உயரம் மாறாது. விளங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட். அது சின்ன ஒரு விஷயம், தியரியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியானது. அந்த பிள்ளைய விடக்கூடாது. நீங்க கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இரசப்பாரமானி எடுத்தீங்கன்னா இரசப்பாரமானி பொதுவாக என்னதுக்கு பயன்படுத்தப்படும்? வளிமண்டல அமுக்கத்தை அளக்கிறது பயன்படுத்தப்படும். இப்ப நீங்க இந்த குழாயை நிலைக்குத்தா வைக்கிறீங்க. இப்ப நம்முடைய பிரதேசத்துக்கு வருவோம். நம்முடைய பிரதேசம் நான் சொல்ல இயலா, கடல் மட்ட பிரதேசத்துக்கு வருவோம். சரியா? கடல் மட்டத்தில் இருக்கிற பிரதேசங்களுக்கு வருவோம். ரைட்? கரையோர பிரதேசங்கள். இந்த கடல் மட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரதேசங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பிரதேசங்கள்ல வளிமண்டல அமுக்கம் 760 சென்டிமீட்டர் இரசம்னு சொல்லுவாங்க இல்லையா? சாரி, 76 சென்டிமீட்டர் இரசம்னு சொல்லுவோம். கடல் மட்டத்துல வளிமண்டல அமுக்கம் என்ன? 76 சென்டிமீட்டர் இரசம். அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது இந்த வளிமண்டல அமுக்கம் என்னத்துக்கு சமன்றால் 76 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இரச நிரல் இருந்தால் அவரால் உண்டாக்கப்படுற அமுக்கத்துக்கு சமன். அப்ப பாத்தீங்கன்னா இரசப்பாரமானியில நாம் என்ன செய்யறோம்டா, இரசத்தை எடுத்து இதுக்குள்ள இந்த குழாய்க்குள்ள வெற்றிடத்தை ஏற்படுத்துறோம். நாம இந்த குழாய்க்குள்ள வெற்றிடத்தை ஏற்படுத்தக்குள்ள இந்த இரச நிரல் இந்த குழாய்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்திருக்கு. இதுக்குள்ள இந்த குழாய்க்குள்ள நாம வெற்றிடத்தை உண்டாக்கக்குள்ள இந்த குழாய்க்குள்ள வெற்றிடத்தை நாம் உண்டாக்கல நடக்கும் இரச நிரல் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்திருக்கும். சரியா? அந்த உயரம் எவ்வளவு அரிக்கும்னு பாத்தீங்கன்னா 76 சென்டிமீட்டரா இருக்கும். ஏண்டால் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். இந்த வளிமண்டல அமுக்கத்தில பருமன் 76 சென்டிமீட்டர் இரசம். ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாரிக்கணும்னால் வழியால உண்டாக்கப்படுகின்ற 76 சென்டிமீட்டர் உயரமுடைய அமுக்கத்தை 76 சென்டிமீட்டர் இரசமுடைய அமுக்கத்தை இந்த இரச நிரல் சமப்படுத்தணும். அப்ப இந்த அமுக்கத்தை இவர் சமப்படுத்திருந்தால் 76 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இங்க இரசம் இருக்கணும். அதாவது 76 சென்டிமீட்டர் இரசம்ங்கிற அமுக்கம் என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, அதாவது அமுக்கம் சமன் ஹெச்ரோஜிங்கிற சமன்பாடு இருக்குதானே, இந்த சமன்பாட்டுல H வார இடத்துல நீங்க 76 சென்டிமீட்டரை போட்டு, அதாவது 76 தர 10^2 மீட்டர் அடர்த்தி வார இடத்துல இரசத்திட அடர்த்திய போட்டு புவியீர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கினீங்கன்னா அன்னளவாக இதுல பருமன் 1/10⁵ சமனா வரும். அதாவது மீனிங் ஹெச்ரோஜிங்கிற சமன்பாட்டுல H வார இடத்துல 76 சென்டிமீட்டரை போட்டு ரோவார் இடத்துல இரசத்தின் அடர்த்தியை போட்டு புவியீர்ப்பு ஆர்முடுகால பெருக்கினீங்கன்னா வார அமுக்கம் இருக்குதான், அது 1/10⁵ இருக்கும். அதான் நம்ம சொல்றோம் 76 சென்டிமீட்டர் உயரமுடைய இரசத்தால் உண்டாக்கப்படுற அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன். இப்ப வளிமண்டல அமுக்கத்தை சமப்படுத்தணும்னா இங்க வெற்றிடம் இருக்குத்தானே, அப்ப இவ்வளவு உயரம் தான் வளிமண்டல அமுக்கத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த உயரம் எவ்வளவு இருக்கும்? 76 இருக்கும். சரி, இப்ப நீங்க இந்த குழாயை சாய்வா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த இரசப்பாரமானில இப்படி குழாயை இப்படி சாய்வா வைக்கிறீங்க. சாய்வா வச்சாலும் இந்த இடத்த வளிமண்டல அமுக்கம் தானே. அப்ப அதை சமப்படுத்துறதுன்னா இங்கே அமுக்கம் என்னையா இருக்கணும்? வளிமண்டல அமுக்கமா தானே இருக்கணும். இங்க வளிமண்டல அமுக்கம் அரிக்கணும்டா, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனா அரிக்கணும்டா இந்த இடத்த அமுக்கம் எவ்வளவு அரிக்கணும்? 76 சென்டிமீட்டர் இரசம் அமுக்கமா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் 76 சென்டிமீட்டர் உயரமுடைய இரச அமுக்கம் அரிக்கணும்னால் இரச நிரல்ட நிலைக்குத்து உயரம், இரச நிரல்ட நிலைக்குத்து உயரம் 76 சென்டிமீட்டரா இருக்கும். சோ நிலைக்குத்து உயரம் மாறாது. அவ்வளவுதான் விஷயம். நிலைக்குத்து உயரம் என்ன செய்ய போறதில்லை? மாற போறதில்லை. இன்னொரு விஷயம் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட்? இதை நீங்க கழிக்கிறதாலேலாம் குழாய்க்குள்ள இருக்கிற இரச நிரல் உயரம்லாம் குறையாது. ஏன்னா இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்த இரச நிரல் மேலுக்கு குழாய்க்குள்ள போனிக்கு.
இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற இரச நிரல் தான் இந்த குழாய்க்குள்ள போன. நீங்க பிரஷரை குறைக்க குறைக்க இதுக்குள்ள வெற்றிடம், இதுக்குள்ள அமுக்கத்தை நீங்க குறைச்சிருக்கிறீங்க, வெற்றிடத்தை உண்டாக்கினீங்க. வெற்றிடத்தை உண்டாக்கினத்தால இதுக்குள்ள இருந்துதான் இரச நிரல் மேலுக்கு போனேன். இது எல்லாமே ஒரே இரசம் தான். இது எது மாதிரினா நீங்க ஸ்ட்ரோவை எடுத்து வாயால உறிஞ்சிற மாதிரி. நீங்க அமுக்கத்தை குறைச்சிங்கன்னா திரவ நிரல் மேலுக்கு போகும். ஸ்ட்ரோரிக்குது, ஸ்ட்ரோவ் எடுத்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸுக்குள்ள வைக்கிறீங்க, வச்சு போட்டு வாயால உறிஞ்சிறீங்க. நீங்க உறிஞ்சக்குள்ள என்ன செய்றீங்க? பேசிக்கலி நீங்க அந்த குழாய்க்குள்ள இருக்கிற வலியை உறிஞ்சிறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க வலியத்தான் உறிஞ்சிறீங்க. நீங்க வலியை உறிஞ்சக்குள்ள வலி இல்லாம போகக்குள்ள அங்க அமுக்கம் குறையும். அந்த அமுக்கம் குறையக்குள்ள அதை சமப்படுத்த அந்த சோடா அல்லது அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு மேலுக்கு வரும். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற நம்ம அமுக்கத்தை குறைச்சிருக்கிறோம். அதனால இங்க இருக்கிற இரச நிரல் மேலுக்கு வந்துச்சு. எந்த அளவுக்கு நம்ம அமுக்கத்தை குறைச்சோம்னா வெற்றிடம் உருவாகிற அளவுக்கு அமுக்கத்தை குறைக்கிறோம். அப்படித்தான் இரச பாரமானி படிக்கிறோம் இல்லையா? ஸோ பேசிக்கான தியரி தான் இரச பாரமானிடு. அப்ப நீங்க எப்படித்தான் கழிச்சாலும் நிலைக்கு துயரம் என்ன செய்யாது, மாறாது. ரைட்? ஓகே, இதோட சம்பந்தப்பட்ட வேற எதுவும் கேள்விகள் அல்லது நீங்க போட்ட மெசேஜில் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணி ரிப்ளை பண்ணாம விட்டு இருந்தால் அதை வந்துக்கிட்டு நம்மளோட டவுட்ஸ் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ஃப்ரீயான டைம்ல நான் ரிப்ளை பண்றேன். ரைட்? ஸோ இன்றைய கிளாஸ் இதோட முடிச்சுக்கொள்வோம். நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணப்படும். அதுக்குரிய டைம் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படும். ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.